இப்போ நம்ம அரசியல் களம் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக துர்கை அம்மா வந்து பேசியிருக்காங்க நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில். அந்த புக்கு அவங்க எழுதின புக்கு, அதை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த புத்தகம் வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு, அதாவது 50 கால வாழ்க்கை, ஸ்டாலினோடு இணைந்த வாழ்க்கையை பற்றி நானும் அவரும் சொல்லி எழுதியிருக்காங்க. அதில் ஒரு சம்பவமாக வீட்டில் நெடுஞ்செழியன் இன்னைக்கு வந்துட்டு போனாருன்னு சொன்னாங்களாம், பலார்னு அடிச்சுட்டாங்களாம். அவரை எப்படி அந்த பேரை சொல்லலாம்? அண்ணாதுரைக்கு பிறகு முதலமைச்சராக வேண்டும் என்று அண்ணாதுரையால் தம்பிவா தலைமை ஏற்கவா என்று அழைக்கப்பட்டவர் நெடுஞ்செழியன். அவரை பிடுங்கி ஒதுங்கி தள்ளிவிட்டு அதை பிடுங்கி கொண்டவர் கருணாநிதி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா அவர்கள் வந்து அதிமுகவை விட்டு திமுகவில் போய் இணைந்திருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்வர் ராஜானா யாருமா? எம்எல்ஏல 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஒருத்தரை நீக்கினா இன்னொருத்தரை எடுத்துறது. இது நாசரை எடுத்தா மஸ்தானை வச்சுப்பாங்க, மஸ்தான் எடுத்தா நாசர் வச்சு, 2வது முஸ்லீம்க்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சிட்டு இருக்காங்க. ஸோ முஸ்லிம்கள் திமுக தங்களை வெறும் கருவேப்பிலையாக யூஸ் பண்ணி தூக்கி போடுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாமகவுடைய தலைவர் மூத்தவர் ராமதாஸுடைய வலதுகையாக இருக்கிற காடுவெட்டி குருவுடைய மகன் வந்து லைக்கால ஜிஎம்மா இருக்கிறவர். ஸோ திமுகவிற்கு மிக நெருக்கமானவர். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இங்கே திமுக பிளே பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ராமதாஸ் அவர்களுக்கு பின்னணியில் திமுக இருக்கிறதுன்னு அன்புமணியும் சுட்டி காட்டியிருக்கார். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நம்ம அரசியல் களம் எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ அதுவும் இல்லாம நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக துர்கை அம்மா வந்து பேசியிருக்காங்க நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அந்த புக்கு அவங்க எழுதின புக்கு, அதை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒன்று அதை வெளியிடுறதுக்கு அவங்க முதல்ல சோனியாவையும் பின்னாடி பிரியங்காவையும் அழைத்தார்கள். அவர்கள் இருவரும் வரவில்லைன்னு சொன்ன உடனே மகாராஷ்டிரால சுப்ரியா சுலேவை ட்ரை பண்ணாங்க. அவங்களும் வரலன்னு ஒன்று கடைசியாக 2 ஆரிய பெண்களை, சிவசங்கரியையும் டாஃபே சேர்மன் மல்லிகா டிவிஎஸ் குரூப்பை சேர்ந்த மல்லிகா ஸ்ரீனிவாசனையும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட ஆச்சரியம், அந்த புக்கிலிருந்து ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு இவங்க வந்து நெடுஞ்செழியன் வீட்டுக்கு வந்தாருன்னு கேட்டாங்களாம். முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர், அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு அண்ணா தம்பிவா தலைமை ஏற்கவா என்று அண்ணா கூப்பிட்டது நெடுஞ்செழியனை. ஆனால் அவரை ஒதுக்கிவிட்டு அதை பிடுங்கிக் கொண்ட கருணாநிதி வீட்டில், அதாவது அந்த புத்தகம் வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு, அதாவது 50 கால வாழ்க்கை, ஸ்டாலினோடு இணைந்த வாழ்க்கையை பற்றி நானும் அவரும் சொல்லி எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சம்பவமாக வீட்டில் நெடுஞ்செழியன் இன்னைக்கு வந்துட்டு போனாருன்னு சொன்னாங்களாம், பலார்னு அடிச்சுட்டாங்களாம். அவரை எப்படி அந்த பேரை சொல்லலாம், அவரை நாவலர் தான் சொல்லணும்னு சொல்லி அப்படின்னு இந்த ஒரு பகுதி மாத்திரம் கிடைக்குது. அடுத்த லைன் எப்படி இருக்கு, மன்னிப்பு கேட்டார், ஏதாவது வந்திருக்கலாம். பட் இதையெல்லாம் விட முக்கியம், அண்ணாதுரைக்கு பிறகு முதலமைச்சராக வேண்டும் என்று அண்ணாதுரையால் தம்பிவா தலைமை ஏற்கவா என்று அழைக்கப்பட்டவர் நெடுஞ்செழியன். அவரை பிடுங்கி ஒதுங்கி தள்ளிவிட்டு அதை பிடுங்கி கொண்டவர் கருணாநிதி. ஸோ இருக்கிறப்போ மரியாதை செய்யல, இல்லாதப்போ அடிச்சாருன்னு சொல்லி எழுதுறாங்க. இதான் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா அவர்கள் வந்து அதிமுகவை விட்டு திமுகவில் போய் இணைந்திருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி பாஜக வந்து அதிமுகவை தான் விழுங்க போகுது, பாஜகவுக்கு திமுக எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்வர் ராஜானா யாருமா? முன்னாள் எம்பி சார். எந்த தொகுதி? ராமநாதம். ஓகே, அந்த அளவுக்கு தெரியுது இல்லை. எதையாவது அவர் செஞ்சிருக்காரு, பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு, நல்லதா பண்ணியிருக்காருன்னு ஏதாவது யாருக்கும் ஒன்றும் பெருசா இல்லை. பட் அதாவது நம்ம இந்திய அரசியலிலேயே என்ன பிரச்சனைன்னா, எல்லா கட்சியிலையும் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ முகமதியராக இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணுங்கிற கோட்டால வந்தாரே தவிர அவர் எதையாவது செஞ்சிருக்காருன்னு நமக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இந்த பில்லை பாசியிருக்கு, இந்த பேச்சை பேசியிருக்காருன்னு இல்லை சார். அவர் அதிமுக காரராகவே இல்லை, எம்ஜிஆர் தொண்டராக இல்லை. திமுகவில் போய் ஒரு அதிமுக தொண்டன் என்னைக்கும் தன் வாழ்நாளில் சேர முடியாது. தீய சக்தி என்று எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். கணக்கு கேட்டதுக்கு இன்னும் சொல்ல போனால் 4 நாள் முன்னாடி தான் திரு மு.க. முத்து இறந்து போனார். எம்ஜிஆருக்கு புகழ் சினிமாவில் இருக்கிறதுனால எம்ஜிஆருக்கு ஈக்குவலண்டா மு.க. முத்துவை வளர்த்து காட்டி எம்ஜிஆரை அழிக்கணுன்ற முயற்சியில் ஃபெயிலாக, அதுக்கப்புறம் கணக்கு கேட்டு இதாகி ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு சொல்ல இவர் கணக்கு கேட்க கட்சி உடைஞ்சு வந்தது. அப்படி இருக்க இவர் வந்து தீய சக்தி தான் இருந்தவரை, எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை கருணாநிதியால் திமுகவால் ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த பொழுது அவங்க சின்ன தப்பு பண்ணா அதை பெருசு பண்ணி ஜெயிச்சாங்களே தவிர திமுக தன்னிச்சையாக ஒரு முறை கூட
ஜெயிச்சது கிடையாது. ஸோ ஒரு அதிமுக தொண்டன் நான் எம்ஜிஆர் விசுவாசின்னு சொல்கிறவன் இங்கே போய் சேர மாட்டான். ஆனால் நீங்கள் சொன்னீங்க அவர் பேர் அன்வர் ராஜான்னு சொன்னீங்க. ஸோ அவர் தன்னை ஒரு தமிழனாக ஃபீல் பண்ணாமல் ஒரு முகமதியராக போய் சேர்ந்திருக்கார். ஆனால் இதில் அதெல்லாம் விட பெரிய காமெடி உங்களுக்கு வேணுனாலும் நேற்று ஒரு பெரிய ஸ்லைடு ஒன்று ஓடிச்சுமா, நியூஸ் ஷாட் ஒன்று நியூஸ் பேரில் வந்துச்சு. அன்வர் ராஜாக்கு இளந்தென்றல் இன்பநிதி வாசறையில் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்ததுன்னு அது கடைசியில் அது ஃபேக்குன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நிலைமை. ஒரு நாளைக்கு நியூஸாக இருக்கும், மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய இது கிடைக்காது. மேபி ராமநாதபுரத்தில் அவருக்கு ஏன்னா ஒன்று திமுக சென்ற பாராளுமன்றத்தில் 21 எம்பிக்கு நிற்க வச்சு ஜெயிச்சாங்க, 39க்கு 38 ஜெயிச்சாங்க. இந்த முறை 39க்கு 39 ஜெயிச்சாங்க, 23ல் நிற்க வச்சு. ஒரு எம்பி கூட முஸ்லீம் கொடுக்கவில்லை. எம்எல்ஏல 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஒருத்தரை நீக்கினா இன்னொருத்தரை எடுத்துறது. இது நாசரை எடுத்தால் மஸ்தானை வச்சுப்பாங்க, மஸ்தான் எடுத்தால் நாசரை வச்சு, 2வது முஸ்லீமுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சிட்டு இருக்காங்க. ஸோ முஸ்லிம்கள் திமுக தங்களை வெறும் கருவேப்பிலையாக யூஸ் பண்ணி தூக்கி போடுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் இவரை சேர்த்துக்கிட்டதுனால எந்த ஒரு பலனும் இருக்கும்னு எனக்கு தோணலை. அதாவது ஆரம்பத்துலேருந்தே பாஜக கூட கூட்டணி வச்சது இவருக்கு உடன்பாடு இல்லை, கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. பாஜக கூட ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது சொல்றாரு? அது பல கட்சிகளை உடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சொல்லியிருக்காரு சார். முதல்ல 98ல் அதாவது 91ல் 89ல் எம்ஜிஆர் போன பிறகு தேர்தலில் ஜானகி அணி என்ற ஒரு பிரிவினரும் ஜெயலலிதா அணின்னு ஒரு பிரிவினர் தனியாக நின்றதனால் திமுக ஜெயிச்சு. அந்த ஆட்சியின் போது மத்திய அரசு கொடுத்த சில ரகசியங்களை இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத அமைப்பான LTTE சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு ராகுல் காந்தி கொல்லப்பட்டார். அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க 91, 96. பட் அந்த காலகட்டத்தில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வர, அதிலே முக்கியமாக வளர்ப்பு மகன் திருமணம் வந்ததில் அவங்களுக்கு கெட்ட பேர். 96ல் திருப்பி எலெக்ஷன் வருது. அப்போது திமுக முதலில் செஞ்ச வேலை காங்கிரஸை உடைச்சாங்க. காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி 91ல் அவங்க தான் கூட்டணி, மீண்டும் அதே கூட்டணியை வைக்க போனப்போ ஜெயலலிதா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பிரதானப்படுத்தி மூப்பனார் அங்கிருந்து தனியாக ரஜினிகாந்த் ஆதரவோடு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பித்தாங்க. திமுக தமிழகத்தில் இருந்த காங்கிரஸை உடைச்சது திமுகவா? அந்த தமிழ் மாநில காங்கிரஸை திருப்பி 98ல் இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அதாவது 96ல் ஜெயலலிதா தான் நின்ற பர்கூரை தோத்தாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் மீது வெறுப்பு. ஆனால் அடுத்த 2 வருஷத்துல இவங்க திமுக அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு எத்தனை புடவை இருக்கு, எத்தனை செருப்பு இருக்கு, அவங்க சினிமா காலத்தில் நடிச்சது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சன் டிவியில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் எடுபடல. இவங்க என்ன பண்ணாங்க, மிக சிறப்பான ஒரு கூட்டணி அமைச்சாங்க. பாஜக வாஜ்பாய் தலைமையான பாஜக 5 சீட்டு, பாமக 5 சீட்டு, மதிமுகவிற்கு 5 சீட்டு, சுப்பிரமணிய சாமி மற்றும் வாழப்பாடி ராமமூர்த்தி கரெக்ட் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து நிற்க. போன முறை 39க்கு 39 தோற்றவர்கள் இந்த மாதிரி 39க்கு 32 ஜெயிச்சாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு என்னடானா ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. ராஜ்யசபா எலெக்ஷன்ல 6க்கு 5 சீட்டா இல்லை 6க்கு 6மே பாஜக, இது பிஜேபி, திமுக 6க்கு 5 திமுகவுக்கும் 1 தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் போகும். அதை தடுக்கணுங்கிறதுக்காக போய் தன்னோட கூட்டணி இருந்த பாஜக போய் ஆட்சியை கலைக்கணுங்கிறாங்க. இல்லைம்மா ஆட்சியை கலைக்க மாட்டேன்னு ஒன்று சுப்பிரமணிய சாமியோட சேர்ந்துக்கிட்டு டீ பார்ட்டி வச்சு ஆட்சியை கலைக்கிறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அன்று வரை பஞ்ச பண்டார கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக பாஜகவோடு கூட்டு சேர்ந்து ஆதரவு கொடுத்தது. 99 தேர்தலில் பாஜக மதிமுக கூட்டணி தான் நின்று திருப்பி 28 சீட்டு ஜெயிச்சு. 2001ல் அசம்பிளி தேர்தலில் பாஜக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், தொல்லுங்கிறது கூட தப்பு, அவருடைய அப்பா பேர் ராமசாமி, திருமாவளவன். அவர் மங்களூர் தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு காரணம் தாமரையோடு சேர்ந்த கூட்டணி தான். ஸோ அன்னைக்கு திமுக சேரவே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியுமா? அதிமுக 98ல் ஜெயலலிதாவே சேர்ந்தார்கள். 99ல் திமுக போய் சேர்ந்து 5 வருஷத்துக்கு எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சாங்க அமைச்சர்களாக இருந்து. அதனால இதை காரணமாக இவருக்கு போக வேண்டும். இங்கே எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. போன முறை இது திருநெல்வேலி சீட்டில் இது ஓபிஎஸ் நின்னப்ப இவர் எத்தனை சீட்டு வாங்கி கொடுத்தாரு? நின்னது ஓபிஎஸ் தானே, இவர் ஏதாவது வாங்கி கொடுத்தாரா? இல்லை சாரி, ஓபிஎஸ்க்கு எதிராக இவங்க கூட்டணியில் நின்ன ஆள் அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு தானே வர முடிஞ்சிச்சு.
ஸோ நீங்கள் அப்போ இப்போ பிஜேபி கூட்டணி இல்லை, நீங்கள் ஜெயிச்சு வச்சு காட்டிங்களா? உங்களை நம்பி ராமநாதபுரம் யாரும் ஓட்டு போட்டாங்களா? எதுவும் இல்லைம்மா. அந்த ஊர் செல்வாக்கு கூட இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். திமுக தங்களை எதிர்க்கிறது, தங்களை கருவேப்பிலையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஜமாத்திலையும் சர்ச்சிலையும் வாரம் செய்யப்படுகிற ப்ரீச்சிங்ஸில் சங்க பரிவார், RSS என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையாக குறைய தொடங்கிடுச்சு. அதனுடைய இதுதான் உங்களுக்கு 2019 திமுக வந்து காங்கிரஸோடு வைத்திருந்த கூட்டணி அப்ப மிகப்பெரிய மோடி எதிர்ப்பாலையை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல அந்த 40 சீட் 39 MP சீட்ல வாங்கின ஓட்டுக்களை நீங்க வகுத்தீங்கன்னா 234 தொகுதியில ஒரு சீட்டுக்கு 92,000 ஓட்டு வாங்கினாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் போது அவங்க வாங்கினது 87,000 குறைஞ்சிச்சு. இப்போ 2024 பாராளுமன்றத்தில் 81,000 குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இதில் இந்த கூட்டணிகள் வேலை செய்யாது. ஆனால் இதை தாண்டி திமுக இன்னொரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. என்ன வேலை சார்? அதாவது இப்போ 2016 ஜெயலலிதா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இருந்தவரை தொடர்ச்சியாக அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இவங்க 2 எம்ஜிஆருக்கு பிறகு மாற்றி தான் வந்தாங்க. 91 ஜெயலலிதா, 96 கருணாநிதி, 2001 ஜெயலலிதா, 2011 ஜெயிச்சவங்க 16 தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? திமுக இன்று வரைக்கும் ஒரு தடவை கூட கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்லை. அதனால திமுக கூட்டணி வைக்காம பார்த்துக்கணும். என்ன பண்ணாங்க? 98 எலெக்ஷன் சொன்னா 98 பாமக வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு மவுண்ட் ரோடு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். ஜெமினி ஃப்ளைஓவர் தெரியுமா? அதுக்கு கீழே ரைட் சைடில் சஃபையர் தியேட்டர்னு ஒரு 4 தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. இப்போ அது இடிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்தை பாமக அன்னைக்கு கொடுத்து கூட்டணி சேர்த்தாங்க. ஸோ 2016 தனக்கு எதிராக திமுக கூட்டணியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரும் தொகை முதலில் பாமகக்கு கொடுத்து, பாமக 234 தொகுதியிலும் நிற்கிறேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய்க்கு யாருமா கட்சியில் அவருக்கு அட்வைசரு? ஜான் ஆரோக்கியசாமி, வியூக வகுப்பாளர். அந்த ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர் அமைச்சு கொடுத்த மாற்றம் முன்னேற்றம்னு பாமக தனியாக நினைச்சு உடனே என்ன பண்ணாங்க? அடுத்தது வைகோவை கூப்பிட்டு, நீங்கள் தனியாக நின்றால் உங்களுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ், நீங்கள் கம்யூனிஸ்டுகள் 2 பேரையும் சேர்த்து கொண்டு திமுகவோட போக வைக்கலன்னா இன்னும் 400 ஸ்வீட் பாக்ஸ், விஜயகாந்தை இங்கே கொண்டு வந்தால் மேலும் 1000 ஸ்வீட் பாக்ஸ் என்று கொடுக்கப்பட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்து, பணத்துக்கு பதிலாக ஸ்வீட் பாக்ஸ். அது புரிஞ்சு மக்களுக்கு தெரியுமா? சரியா? ஸோ உங்களுக்கு 1500 ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டு மக்கள் நல கூட்டணி ஏற்பட்டது. ஸோ அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு சொன்னால் கூட அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 1% கீழே. அதற்கு மிக முக்கியமான அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் நல கூட்டணி ஓட்டை பிரிச்சது, சீமான் ஓட்டை பிரிச்சதுங்கிற விஷயம். 2021 தேர்தலில் அந்த நேரத்தில் இந்த கூட்டணிக்கு திமுக ஸ்வீட் பாக்ஸ் தாண்டி சோனியா காந்தி டெல்லியிலிருந்து தன்னுடைய பொருளாளரான அகமது பட்டேலிடம் 200 கோடியை கொடுத்து அனுப்பியதாக ஒரு பெரிய ஊடகவியலாளர் கொடுத்த ட்வீட் என்கிட்ட இருக்கு. ஸோ திமுக ஒரு சிறிய மக்கள் நல கூட்டணியை 2021 பண்ணுச்சு. அப்பயும் ஒரு 2% 3% வாக்கில் தான் இவங்க ஜெயிச்சாங்க. ஸோ டிஃபரன்ஸ் vote between DMK and ADMK is only 2%. ஸோ அதை உடைக்கணும், திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த முறை விஜய் கீழே கம்யூனிஸ்டுகள் 2 பேரையும் திருமாவளவையும் இணைக்கக்கூடும். இதுதான் என்னுடைய கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, வன்னியர்கள் ஓட்டு ஒன்று கூட திமுகவுக்கு போகக்கூடாது. அதாவது நம்ம அந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா 10.5, அந்த இடஒதுக்கீடு நமக்கு வரணும்னா நம்ம ஓட்டெல்லாம் அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க தொண்டர்களும் அந்த பேனரை கிழிக்கிறது அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, 2 விஷயங்கள். ஒன்று தேவை, நீங்கள் பாமகவுடைய தலைவர் மூத்தவர் ராமதாஸுடைய வலதுகையாக இருக்கிற காடுவெட்டி குருவுடைய மகன் லைக்கால ஜிஎம்மாக இருக்கிறவர். ஸோ திமுகவிற்கு மிக நெருக்கமானவர். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இங்கே திமுக ப்ளே பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ராமதாஸ் அவர்களுக்கு பின்னணியில் திமுக இருக்கிறதுன்னு அன்புமணியும் சுட்டி காட்டியிருக்கார். ஆனால் இவர்கள் இருவரும் இப்படி அடிச்சுக்கிறது எந்த விதத்திலும் நல்லதில்லை. அந்த 10.5% பொறுத்த வரைக்கும் முதல்ல சென்சஸ் எடுக்கணுங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது அந்த சென்சஸ் எடுத்தாலும் 10.5 கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் பீகார் உயர்நீதிமன்றமும் அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கு. அதாவது பேக்வேர்டுனெஸ்ஸை தான் பார்க்கணுமே தவிர எந்தெந்த ஜாதி எத்தனை பேர் அதுக்கேற்றபடியில் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாதிவாரி சர்வே எடுத்த பீகார் இதில் இது பண்ணப்பே சொல்லிட்டாங்க. அதனால இந்த 10.5% கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது. ஆனால்
அதே நேரத்தில் அவசரப்பட்டு சென்ற முறை அதிமுக கொடுத்து இந்த முறை கோர்ட்டில் அதை திமுக சரியாமல் வாதாடாதனால தான் அது இழந்தது. அதனால அந்த ஆங்கிளில் பார்த்தால் அவர்கள் போன முறை அதிமுக வாங்கினது சரியான முறை இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அது சட்டப்படியாக செய்ததை தக்க வைக்காம அது தோற்றதுக்கு காரணம் திமுக வேண்டுமென்றே செஞ்சதுதான். அதனால அவர் சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு. பட் அப்படி வந்திருந்தா கூட உச்சநீதிமன்றத்தில் அது நிற்பதற்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ரிசர்வேஷன் என்பது பிற்பட்டவர்களுக்கு, பிற்பட்ட ஜாதி கிடையாது, ஜாதிகள் பிற்பட்டு இருப்பது இல்லை, பிற்பட்ட மக்களுக்கு, அந்த பீப்புளில் எத்தனை பேர் கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை பலமுறை சொல்லியிருக்கு. அதில் எக்கனாமிக்ஸ் எடுக்கக்கூடாது, சமூக காரணங்களை பார்க்கணும் தான் சொல்லணுமே தவிர ஜாதியை கணக்கு பண்ணிட்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் பீகாரில் எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலனால் திமுக பேக்வேர்ட் மக்களுக்கு அல்லது பிற்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யாம வெறும் வாய் வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமாக இருக்கு.